أما بعد فقد قال الله سبحانه وتعالى في أحكم التنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل للمؤمنين يغضوا أبصارهم ويحفظوا فروجهم قال النبي صلى الله عليه وسلم فإن فاتك الحياء فافعل ما شئت رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ஷானுஹு வ தஆலா நமக்கு உயர்ந்த உன்னதமான இஸ்லாமிய மார்க்கத்தை வழங்கி இருக்கிறார். அல்லாஹ் ஜல்ஷானுஹு வ தஆலா குர்ஆனிலே இந்த மார்க்கம் பரிபூர்ணமானது, இந்த மார்க்கம் முழுமை பெற்றது என்று உறுதியாக கூறுகிறார். மனித வாழ்வில் எந்த கோணங்களில் அவனுக்கு வழிகாட்டுதல் தேவைப்பட்டாலும் அத்தனைக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு முழுமையான மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதன் இறைவனை நெருங்குவதற்கு, அவனை வணங்கி வழிபடுவதற்கு வழிகாட்டுவதைப் போல தனி மனித வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ஒழுக்கமிக்கதாக நெறிமிக்கதாக எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற வழியையும் மிக அழகிய முறையிலே காட்டித் தருகின்றது. இஸ்லாம் காட்டித் தரக்கூடிய தனித மனித வாழ்க்கை என்பது ஒழுக்கமிக்கதாக, சீருள்ளதாக இருக்க வேண்டும் என்று வழிகாட்டுகிறது. ஒழுக்கமின்மையை, அருவருப்பான அசிங்கமான விஷயங்களை விட்டும் மனிதனை இஸ்லாமிய மார்க்கம் தடுக்கின்றது. அந்த விதத்திலே இஸ்லாம் மனிதனை உயர்ந்த ஒரு வாழ்க்கையை, சிறந்த ஒரு வாழ்க்கையை மனிதன் வாழ்வதற்கு இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டுகின்றது. இஸ்லாத்திலே மிக முக்கிய பங்கு வெட்கத்துக்கு இருக்கின்றது. அல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெட்கம் இருக்கின்றதே ஈமானின் முக்கிய ஒரு பகுதி. வெட்கம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அச்சம் என்பது இருக்காது. வெட்கம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒழுக்கம் இருக்காது. வெட்கம் என்பது ஒரு மனிதனை பாவத்தை விட்டும் தடுக்கும். ஒழுக்கமான வாழ்க்கையை வாழச் சொல்லி தூண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வைன் ஃபாத்தகல் ஹயா ஃபஃஅல் மா ஷி'த. உனக்கு வெட்கம் போய்விட்டால், உனக்கு ஒரு அச்சம் போய்விட்டால் நீ நினைத்ததை செய்து கொள்ளலாம், நீ நாடியதை நீ விருப்பப்படி வாழலாம். வெட்கம் உணர்வு என்பது நாம் நாடிய விதத்தில் நடப்பதை விட்டும், மனம் போன போக்கில் வாழ்வதை விட்டும் நம்மை தடுக்கிறது. பொதுவாக ஒரு சட்டம் போடப்படுகிறது. அந்த சட்டத்தை மதித்து நாம் நடக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய நாட்டிலே சில சட்டங்கள் போடப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்தை மீறும் பொழுது அதற்கு தண்டனை அளிக்கப்படுகின்றது. யாரும்
சட்டத்தை மீறுவது கிடையாது. ஏன் மீறுவது கிடையாது? சட்டத்தை மீறினால் தண்டிக்கப்படுவோம். சில நேரங்களில் நாம் தண்டிக்கப்படும் பொழுது அது நமக்கு ஒரு குற்ற உணர்வையும் வெட்கத்தையும் ஏற்படுத்துகின்றது. அதனால் நாம் அந்த தவறை விட்டும் தவிர்த்து கொள்வதில்லை. சட்டம் போட்டு தவறுகளை தவிர்ப்பதற்காக வேண்டி தண்டனைகள் கொடுக்கப்படுகின்றது. ஆக அந்த வெட்க உணர்வு, நாம் தண்டிக்கப்படுவோம், 4 பேருக்கு முன்னால் நம்முடைய மானம் போய்விடும் என்கிற அந்த வெட்க உணர்வு ஒரு தவற்றை செய்வதை விட்டும் நம்மை தடுக்கின்றது. இது போன்ற வெட்க உணர்வு அவசியம் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகின்றது. அந்த வெட்க உணர்வை அற்ற ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடியவன் தான் ஷைத்தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான், ஷைத்தானின் வழியை, அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான் இன்னமா யஅமுருக்கும் பில் ஃபஹ்சாஇ வல் முன்கர். அப்படி நீங்கள் ஷைத்தானின் வழியை பின்பற்றினால், யஅமுருக்கும் பில் ஃபஹ்சாஇ வல் முன்கர், அவன் மானக்கேடான அருவருக்கத்தக்க விஷயங்களை செய்யும்படி உங்களை தூண்டுவான். நாம் ஷைத்தானின் வழியை பார்க்கும் பொழுது அது கவர்ச்சியாக இருக்கும். அவன் தூண்டக்கூடிய விஷயங்கள் நம்முடைய நஃப்ஸை தூண்டும், நம்முடைய மனோ இச்சையை தூண்டக்கூடிய விஷயமாக இருக்கும், கண்களுக்கு கவர்ச்சியாக இருக்கும். அவன் வழியை நாம் பின்பற்றி செல்லும் பொழுது பில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், அருவருப்பான அசிங்கமான மானக்கேடான விஷயங்களை செய்யும்படி உங்களை தூண்டுவான் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கிறார். ஷைத்தானின் வழி எதுவெல்லாம் மானக்கேடான விஷயங்களின் பக்கம் மனிதனை இழுத்து செல்லுமோ, எதுவெல்லாம் பாவம் செய்ய தூண்டுமோ, அவை அனைத்தும் ஷைத்தானின் வழிகள். இன்று சினிமா மோகம் என்ற பெயரிலே, மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறோம் என்ற பெயரிலே பல அனாச்சாரங்கள் மனித சமுதாயத்திலே ஊடுருவிவிட்டது. பல விஷயங்களை, மேற்கத்திய கலாச்சாரத்தை மிக உயர்ந்ததாக கருதி அதை மக்கள் தங்களை அறியாமலே பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். மீடியாக்களும் சமூக வலைதளங்களும் மேற்கத்திய கலாச்சாரங்களை தூக்கி பிடிக்கின்றது. அதுதான் ஒரு மனிதன் சமுதாயத்திலே முன்னேறிவிட்டான் என்பதற்கான அடையாளம் என்பதை போன்று சித்தரித்து காட்டப்படுகின்றது. உண்மையிலே அவை அனைத்தும் மனிதனை கெடுக்கக்கூடிய, மனிதனை வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தான் சூழ்ச்சி வலைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உதாரணமா பல டேட்களை கொண்டாடுறாங்க. பிப்ரவரி மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியுது, இந்த மாதத்துல 14வது நாள் லவ்வர்ஸ் டே, காதலர் தினம், வேலண்டைன்ஸ் டே அப்படின்றாங்க. இந்த காதலர் தினத்தை உலகம் முழுக்க பிரபல்யப்படுத்தப்படுகின்றது. மீடியாக்கள் இருந்து, சமூக வலைதளங்களில் இருந்து, இது ஏதோ பொதுவான பண்டிகையை போல, புனிதமான ஒரு தினத்தை போல பரப்பப்படுகின்றது. குறிப்பாக இளைஞர்கள், வாலிபர்கள் குறிவைக்கப்படுகின்றார்கள். இந்த லவ்வர்ஸ் டேக்கு முன்னாடி ரோஸ் டேன்னு ஒன்று இருக்குது. காதலரும் காதலியும் இந்த ரோஜா பூக்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு டே. ப்ரப்போசல் டே, அதாவது அவங்களுடைய காதலை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு தினம். சாக்லேட் டே. இப்படி இந்த லவ்வர்ஸ் டேவை முன்வைத்து பல டேக்கள் இந்த பிப்ரவரி மாதத்திலே பல டேக்கள் கொண்டாடப்படும். அடுத்து காதலர் தினம். இவை அனைத்தும் சினிமா மோகத்தால், மேற்கத்திய கலாச்சாரத்தின் மீது கொண்ட கண்மூடித்தனமான ஒரு காதலால் ஏற்படக்கூடிய கலாச்சார சீரழிவுகள்.
ஒரு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் சந்தித்துக் கொள்வது இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்று. காதலர் தினம் என்ற பெயரிலே இந்த ஒழுக்க மாண்பு என்பது மீறப்படுகின்றது. காதலிக்கவே கூடாது அப்படின்னா இஸ்லாம் காதலை தடுக்கிறது இல்லை. காதல் என்பது உண்மையான காதலாக இருக்க வேண்டும். இஸ்லாத்தில் ஒரு வரையறை இருக்கின்றது. யாரின் மீது அன்பு செலுத்த வேண்டும், யாரின் மீது அன்பு செலுத்தக்கூடாது, யாரெல்லாம் பிரியப்படலாம். பொதுவாக மனித சமுதாயத்தில் எல்லோரின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை மட்டும் காட்டி தரல, மனிதர்களின் மீது மட்டுமல்ல, ஜீவராசிகளோடும் கருணையோடு நடந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். பிரியத்தையும் அன்பையும் பரவலாக்கும்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்திருக்கிறார்கள். அப்சுஷ் ஸலாம் அப்படின்னு உங்களிடத்துல சலாம பரப்புங்க. அந்த சலாம் என்பது உங்களுக்கிடையிலே அன்பையும் பாசத்தையும் அதிகரிக்கும் என்று சொன்னார்கள். அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்ளுங்கள், அந்த அன்பளிப்புகள் அன்பை விதைக்கும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக அன்பு பாசம் இதற்கெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் எதிரான மார்க்கம் அல்ல. பொதுவாக காதலையும் காதலர் தினத்தையும் எதிர்த்தாலே இவங்க பழமைவாதிகள், இவங்க தீவிரமாக ஒரு மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்ற முத்திரை குத்தப்படுகிறது. ஆனால் உண்மையிலே இவர்கள் போதிக்கக்கூடிய அன்பு காதல் என்ற பெயரிலே சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் உண்மையிலேயே அன்பையும் பாசத்தையும் போதிக்கின்றதா என்று பார்த்தால் அதற்கு நேர் மாற்றமாக இருக்கின்றது. காமத்தையும் அசிங்கத்தையும் அருவருப்பையும் சமுதாயத்திலே பரப்பக்கூடிய ஒரு விஷயத்தை தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாம் கூறக்கூடிய அன்பு பாசம் என்பது அது உண்மையிலே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்க சொல்லி கூறுகின்றது. உண்மையிலே நாம் அன்பு செலுத்துவதாக இருந்தால் அல்லாஹ்வை அன்பு செலுத்த வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அடியார்களின் மீது 100 தாய்களை விட அதிகமாக அன்பு செலுத்துகின்றான். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை நெருப்பில் போட விரும்புவாளா என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தை கேட்கின்றார்கள். நிச்சயமாக விரும்ப மாட்டார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அடியார்களின் மீது 100 தாயை விட அன்பு கொண்டவன். அவன் எப்படி தன்னுடைய அடியாரை நரகத்திலே போடுவான்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் அன்பு அளவிட முடியாதது என்பதாக கூறினார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரே ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலத்தார்களுக்கு ரஹ்மத்தை, அருளை, அன்பை பரிமாறிக்கொள்வதற்காக அனுப்பப்பட்டவர்கள் என்று அவர்களை பற்றி கூறப்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே கூறும்பொழுது ரஹ்மத்துல் ஆலமீன் என்று சொல்கின்றார். தங்களின் வாழ்நாள் முழுக்க இந்த உம்மத்தின் ஈடேற்றத்திற்காக, இந்த உம்மத் சொர்க்கம் செல்ல வேண்டும், அவர்களை நரகத்தில் விட்டும் தடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர். இந்த உம்மத்திற்காக அனுதினமும் அல்லாஹ்விடத்திலே அழுது பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது கொண்ட அன்பு. உண்மையிலே ஒரு முஃமின் நேசம் கொள்வதாக இருந்தால், அன்பு கொள்வதாக இருந்தால், முதலாவது அல்லாஹ்வின் மீது அன்பு கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், அளவு கடந்து நேசிக்க வேண்டும். அடுத்து அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பு கொள்ள வேண்டும். அப்படி அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசித்தால்தான் அவருடைய ஈமான் பரிபூர்ணமாக ஆகும். அல்லாஹ்வின் மீது நேசம் குறைவாக இருக்கின்றது, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நேசம் குறைவாக இருக்கின்றது என்றால் அவனுடைய ஈமான் பரிபூர்ணமாக ஆகவில்லை. அல்லாஹ் ரசூலின் நேசத்திற்கு பின்னால் அடுத்த கேட்டகரி, அடுத்த தரத்தில் உள்ளவர்கள் நம்முடைய பெற்றோர்கள். தாய் தந்தை மீது அளவு கடந்து அன்பு செலுத்தலாம். அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களை புண்படுத்தக்கூடாது. தந்தையின் பொருத்தத்தில் தான் இறைவனின் பொருத்தம் இருக்கிறது, தாயின் காலடியில் தான் உன்னுடைய சுவனம் இருக்கின்றது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்களை அளவு கடந்து நேசிக்கலாம். நாம் கட்டிய மனைவி, நம்முடைய குழந்தைகள், அவர்களை நேசிக்க வேண்டும். அண்டை விட்டார்களோடு நேசத்தோடு பழகுங்கள் என்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்.
ஹுப்புல் வத்தன் மினல் ஈமான், நாம் இருக்கக்கூடிய ஊரை நேசிப்பது, நம்முடைய நாட்டை நேசிப்பது ஈமானின் ஒரு பகுதி என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் காட்டித் தருகின்றது. நாட்டுக்கு எதிராக வேலை செய்யக்கூடாது, நம்முடைய ஊரை நேசிக்க வேண்டும், அது ஈமானின் ஒரு பார்ட் என்று சொல்கின்றது இஸ்லாமிய மார்க்கம். ஹுப்புல் மசாகீன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை எளியோர்களை நேசிக்க சொன்னார். நேசிக்க சொன்னதோடு மட்டும் இல்லாம ஏழை எளியோர்களை நேசிக்கக்கூடிய உள்ளத்தை எனக்கு தா என்று அல்லாஹ் தஆலாவிடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள் என்று ஹதீஸ்ல வருது. ஆக இப்படி நேசம் பல வகையிலே இருக்கின்றது. ஆனால் இந்த நேசம் எல்லாம் உண்மையான நேசம். நேசம் என்பது நம்முடைய மனைவியை நேசிக்க வேண்டும். திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அவள் அந்நிய பெண், ஹலாலான முறையிலே திருமணம் முடித்தால்தான் அவள் நமக்குரியவர். இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒழுக்க மாண்புகளை பேண சொல்லி கூறுகின்றது என்றால், ஒரு அந்நிய ஆண் அந்நிய பெண்ணை பார்ப்பதும் குற்றம், தவறு. குல்லில் முஃமினீன யகுது அபுசாரஹும் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், முஃமின்களே உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய மறைவிடங்களை பாவமான செயலை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றது இஸ்லாமிய மார்க்கம். பார்வையே கூடாது, அந்நிய பெண்ணை பார்ப்பதே கூடாது. எதர்ச்சையாக பார்ப்பது என்பது வேறு, இச்சையோடு பார்ப்பது என்பது இஸ்லாத்திலே தடுக்கப்பட்டு இருக்கின்றது. பார்ப்பதே கூடாது என்று இருக்கும் பொழுது அந்நிய பெண்களிடத்திலே பேசுவது எப்படி கூடும்? அவர்களோட தனிமையிலே இருப்பது எப்படி ஜாயிஸ் ஆகும்? இஸ்லாமிய மார்க்கம் அவற்றை முற்றிலும் தடுக்கின்றது. காதல் என்கிற பெயரிலே இவற்றையெல்லாம் ஹலாலாக்கப்படுகிறது. ஒரு அந்நிய ஆண் அந்நிய பெண்ணை சந்தித்து தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவதும், அதற்காக ஒரு தினத்தை கொண்டாடுவதும், அந்த தினத்திலே சொல்ல முடியாத அளவுக்கு வெட்கம் மானம் காற்றிலே பறக்க விடப்படுவதும், அந்த தினத்தை என்ன செய்கிறார்கள்? தனிமையிலே சந்தித்துக் கொள்கின்றார்கள். பார்க்கிலும் பீச்சிலும் விலையுறந்த பரிசுகளை பரிமாறி தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் உடல் ரீதியாக தவறான பழக்கங்களை வைத்துக் கொள்கிறார்கள். இவை அனைத்தும் யூத நசராக்களின் சீரழிந்த கலாச்சாரங்கள். மேற்கத்திய நாட்டவர்கள் கொட்டிய குப்பைகளில் சாக்கடைகளில் உள்ள கலாச்சாரங்கள் தான் இந்த கலாச்சாரங்கள். இவற்றை நம்மவர்களும் பின்பற்றுகின்றார்கள். ஏதோ ஒரு புனிதமான நாளை போல பின்பற்ற ஆரம்பித்து விடுகிறார்கள். அன்னபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் தஹலு ஃபீ ஹுஜ்ரி துப்பின் லதஹல்தும் ஃபீ. நீங்க எந்த அளவுக்கு அந்நியவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்ற ஆரம்பித்து விடுவீர்கள் என்றால், அவங்க ஒரு உடும்பு பொந்துக்குள்ள நுழைஞ்சாலும் நீங்களும் நுழையுங்க. உடும்பு பொந்துக்குள்ள யாராவது நுழைய முடியுமா? நுழைய முடியாது. அது உள்ள நுழையிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாலும் அது சிறந்த முறை போல அப்படின்ட்டு நீங்களும் போய் நுழைவீங்க. சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே அவர்கள்னா யாரு? யூத நசராக்களா அப்படின்னு கேட்கும் பொழுது வேற யாரு அப்படின்னு கேட்டார்கள். இன்று யூத நசராக்களின் கலாச்சாரத்தை தான் நாம் மிக உயர்ந்த கலாச்சாரம் என்று பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். இவை அனைத்தும் கலாச்சார செய்திகள், அனைத்தும் சாதாரணமாக்கப்படுகின்றது. காதலிக்கிறது, அவங்களோட தனிமையில் இருக்கின்றது, இவை அனைத்தும் சாதாரணமாக்கப்படுகின்றது. இதுதான் மிக மோசமான நிலை. முன்னாடி காதல் என்ற வார்த்தை கெட்ட வார்த்தையா இருந்துச்சு ஒரு காலத்தில். இன்னைக்கு சர்வ சாதாரணமா காதலிக்கலைன்னா இந்த சமுதாயத்தில் வாழ்வதற்கு தகுதியே இல்லாதவனை போன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது. முன்னாடிலாம் மாப்பிள்ளை பார்க்கும்போது கேட்பாங்க, விசாரிக்கும் பொழுது முதல்ல விசாரிக்கிறது பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, சாராயம் சிகரெட்டு இது போன்ற தீய பழக்கங்கள் இல்லை என்றால் அப்படி இருந்தால் தான் பெண்ணை கொடுப்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் பார்க்கறது இல்லை. பையன் நல்லா வசதியாக இருக்கிறானா, பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, என்ன படிச்சிருக்கான், என்ன வேலையில் இருக்கான், அதெல்லாம் நல்ல வேலை, பேங்க் பேலன்ஸ்லாம் ஃபுல்லாக இருக்குதுங்க, நான் கொஞ்சம் குடிப்பான், அது பரவாயில்லை. இப்படி பாவங்களை சாதாரணமாக கடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலே நாம் வந்து விட்டோம்.
இப்படி பாவங்களில் பாராமுகமாக இருப்பது மிக மோசமான ஒரு நிலை. அது போன்ற ஒரு நிலை தான் இன்னைக்கு இது போன்ற ஒரு தீய பழக்க வழக்கங்கள். கண்ணியமானவர்களே, இது போன்ற தீய விஷயங்களை விட்டு இஸ்லாமிய மார்க்கம் நம்மை தடுக்கின்றது. ஒரு அந்நிய ஆண் அந்நிய பெண்ணோடு தனியாக இருப்பது, 2 பேர், ஒரு அந்நிய ஆண் அந்நிய பெண்ணும் 3வது ஒரு நபர் இல்லாமல் இருக்கக்கூடாது. மகரமான ஒரு ஆண் கூட இருக்கணும் அந்த பெண்ணோடு. அப்படி இல்லாமல் ஒரு அந்நிய பெண்ணோடு பேசுவது கூடாது. அது இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டிக்கின்றது. இந்த காதலின் பேரிலே சாதாரணமாக தனிமையிலே சென்று சர்வ சாதாரணமாக விட்டது. அது பெருமையாக சொல்லியிருக்காங்க. ஜாதி, மதம், மொழி, இனம் இதையெல்லாம் பார்த்து வருவதல்ல காதல் அப்படின்னு அந்நிய மதத்தவர்களோடு நம்முடைய பெண்கள் ஓடி போகக்கூடிய நிலை. நம்முடைய ஆண்கள் அந்நிய மதத்தவர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு முறை. இதனால் என்ன ஏற்படும்? கலாச்சார சீர்கேடுகள் ஏற்படும். அந்நிய கலாச்சாரங்கள் இஸ்லாமியர்களுடைய வீட்டிலே நடைபெறும். இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, அவங்க இந்த மார்க்கத்துக்கு வர்றதில்லை, இஸ்லாமிய மார்க்கத்துக்கு அவங்க வர்றதில்லை, நம்ம ஆளுங்க அந்த மார்க்கத்துக்கு போயிடறாங்க. முன்னாடியெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அது இருந்துச்சு, அவங்க இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு. இன்னைக்கு அவங்க வர்றதுக்கு தயாராக இல்லை. நம்முடைய ஆண்களும் பெண்களும் அந்த மதத்திற்கு போவதற்கு ரெடியாக இருக்கிறாங்க, போயிடுறாங்க. அல்லாஹ் தஆலா காப்பாற்ற வேண்டும். இது போன்ற ஒரு நிலையை வைக்கும் நம்முடைய சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா காப்பாற்ற வேண்டும். ஒரு வாலிபர் வர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், நாயகமே, அதஅதனு லீ ஃபி ஸினா, நாயகமே, விபச்சாரம் செய்வதற்கு எனக்கு அனுமதி கொடுங்க. ஒரு சின்ன அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு சின்ன வயசுள்ள வாலிபர், குலாமன் ஷாபன், ஒரு வாலிபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கின்றார், யா நபி அல்லாஹ், அதஅதனு லீ ஃபி ஸினா, எனக்கு விபச்சாரம் செய்யறதுக்கு நீங்க அனுமதி கொடுங்க. ஃபஸாஹன் நாஸு பி, மக்கள் எல்லாம் கொதிச்சு எழுறாங்க. நபி இடத்துல இப்படி கேட்கிறாரே இந்த வாலிபர், விபச்சாரம் செய்யறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ட்டு நபி இடத்துல கேட்கிறாரு. இவருக்கு எவ்வளவு துணிச்சல் அப்படின்ட்டு அவரை அடிப்பதற்காக கோபப்பட்டு மக்கள் எல்லாம் எழுந்திருக்கும் பொழுது தள்ளி போகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களை தடுக்கிறாங்க. தடுத்து அந்த வாலிபரை அழைக்கிறாங்க. தூரத்தில் இருக்கிறாரு, அவர் கிட்ட வர சொல்லுங்க அப்படின்னா அந்த வாலிபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜலச பைன எதை பார்த்தனா அவர் கூப்பிட்டு தன்னுடைய பக்கத்தில் நெருக்கமாக உட்கார வைக்கிறாங்க. நீ கேட்ட கேள்வி தவறா இருக்கு, நீ நடந்து கொள்ளும் முறை சரியில்லை என்று அவரை ஒதுக்கல் தன்னுடைய பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு அந்த வாலிபர் இடத்துல சொல்கின்றார்கள், இது போன்ற ஒரு செயலை, இந்த விபச்சாரத்தை உன்னுடைய தாயோடு யாராவது செய்யறதுக்கு நீ விரும்புவியா, பிரியப்படுவியா அப்படின்னு கேட்கும் பொழுது, லா ஜஅலனி அல்லாஹு பிதாக, அல்லாஹ் எனக்கு ஆணையாக இப்படிப்பட்ட ஒரு செயலை என்னுடைய தாயோடு செய்வதற்கு நான் விரும்புவேனா அப்படின்னு நான் கண்டிப்பாக விரும்ப மாட்டேன். கதாலிக்கன் நாசுலா யுஹிப்பூனஹு லிஉம்மஹாத்திஹிம், அது போலத்தான் நீ விபச்சாரம் செய்யணும்னு நினைக்கிற ஒரு பெண் வேற யாருக்காவது தாயா இருக்காங்கல்ல, அந்த பெண்ணின் மகன் தன்னுடைய தாய் வேறொருவனோடு விபச்சாரம் செய்வதை எப்படி விரும்புவார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து கேட்கின்றார்கள், அதுஹிப்பு இப்னதி, உன்னுடைய மகளோட வேற யாராவது விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவியா? நாயகமே, நான் விரும்பவே மாட்டேன். அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்கள் அவர்களுடைய மகளோடு விபச்சாரம் செய்வதை எப்படி விரும்புவார்கள்? இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே வராங்க. உன்னுடைய சகோதரியோடு யாராவது விபச்சாரம் செய்யறதுக்கு நீ விரும்புவியா? இல்லை, விரும்ப மாட்டேன். யாரோ ஒருவனுடைய சகோதரியோடு நீ விபச்சாரம் செய்றியே, அது மட்டும் சரியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிபருடைய நெஞ்சில் கை வைக்கிறார். கை வச்சுட்டு துவா செய்கிறாங்க, அல்லாஹும்ம தஹ்ஹிர் கல்பஹு, யா அல்லாஹ் இந்த வாலிபருடைய இதயத்தை நீ பரிசுத்தமாக்கு, வஃபிர் தம்பஹு, இவருடைய பாவத்தை மன்னித்து விடு, வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, இவருடைய மறைவிடத்தை மர்மஸ்தானத்தை பாதுகாத்து விடு என்று துவா செய்கின்றார்கள். அந்த வாலிபர் சொல்கின்றார், எனக்கு அதற்கு பின்னால் அது போன்ற சிந்தனையே வரவில்லை.
கண்ணியமானவர்கள், காதல் என்கிற பேரில் இந்த விபச்சாரம் அதிகமாக இருக்குது. அது பேர் காதலிக்கிறாங்க. காதலிச்சுட்டு வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையோடு அவங்க போயிடுறாங்க. அந்நியரோடு பழகக்கூடிய ஒரு நிலைதான் இது. ஒரு பாவமான நிலைதானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தான் கேட்கின்றார்கள். உன்னுடைய தாயோடு வேறொருவன் பழகுவதை, உன்னுடைய மகளோடு வேறொருவன் பழகுவதை, உன்னுடைய சகோதரோடு வேறொருவன் பழகுவதை நீ விரும்புவாயா? இல்லை, விரும்ப மாட்டேன். அது போன்றுதான் நீ மற்றவருடைய சகோதரியோடு, மற்றவருடைய தாயோடு, மற்றவருடைய மகளோடு எப்படி பழகலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிபரை நன்மைப்படுத்தினார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா காட்டித் தரக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் என்ற தூய்மையான வழி, ஹலாலான முறையிலே ஒரு பெண்ணை திருமணம் முடியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரை ஹஜ்ஜத்துல் வதாவிலே 1,00,000க்கும் அதிகமான இஸ்லாமியர்களிடத்திலே அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள். அல்லாஹு தாலாவை பயந்து கொள்ளுங்கள். பெண்களுடைய விஷயத்தில் அவர்களுடைய மானத்திலே நீங்கள் விளையாடாதீர்கள், அவர்களுடைய கற்பிலே நீங்கள் விளையாடாதீர்கள். நீங்கள் பெண்களை ஹலாலாக்க விரும்பினால் அல்லாஹுவின் வார்த்தையை சொல்லி ஹலாலாக்கி அவர்களை நிக்காஹ் செய்து அவர்களை உங்கள் வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி இல்லாமல் வேறு எந்த விதத்திலும் நீங்கள் பெண்களை பயன்படுத்திவிடக் கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே சஹாபாக்களிடத்திலே, இந்த இஸ்லாமியர்களிடத்தில் எச்சரித்து கூறினார். அந்த அளவுக்கு பெண்களின் மானமும் எல்லோருடைய மானமும் மிக உயர்ந்தது என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்றது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தின்படி நன்னறியாளர்களாக நடக்கக்கூடிய நல்வாழ்வை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர்